ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் அடம். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க திமுக போடும் திட்டம். தமிழகத்தில் நம்மை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது என்று நினைக்கும் காங்கிரஸ் கட்சி நமது வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தரவில்லையே என்று வருத்தப்படுகிறதாம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 10ஆம் தேதியோட நிறைவடையுது. அதற்கு முன்னாடியே சட்டசபை தேர்தல் நடத்தி ஆகணும். தமிழகத்தை போல் புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலேயும் ஆட்சியாளர்களின் பதவிக்காலம் முடிவடைவதால 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒன்றாக சட்டசபை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்கு. அந்த வகையில் வரும் ஏப்ரல் மாதம் பல்வேறு கட்டங்களாக 5 மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை 2வது கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறும்னு தெரியுது. இந்த நிலையில சட்டசபை தேர்தல் தேதியை இந்த மாதம் இறுதியில அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்துல தேர்தல் ஆணையம் அறிவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துவிடும் என்பதால அதற்கு முன்னதாவே தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படணும். இதுபோன்று தொடர் பணிகள் இருப்பதால ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் பணிகளை எப்போதோ தொடங்கி இருக்கணும். ஆனா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்டுன்னு அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவதால அதிருப்தி அடைந்த திமுக இன்னுமே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு குழுவையே அமைக்காம காலம் தாழ்த்தி வராங்க. இதனால டெல்லியில இருந்து வர திட்டமிட்டு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலின் வருகையும் தள்ளி போய் கொண்டே இருக்கு. திடீர்னு ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள்னு காங்கிரஸ் கட்சி கேட்பதற்கு கட்சியின் வளர்ச்சி ஒன்றே காரணமா சொல்லப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததை பார்த்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை அதிர்ந்தே போயிருச்சான். தமிழகத்துல நம்மை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வருது என்று நினைக்கும் காங்கிரஸ் கட்சி நமது வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று வருத்தப்படுதான். அதனால்தான் இந்த முறை ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முதலிலேயே ஓங்கி ஒழித்து வருதான். ஆனா மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி என்ற கொள்கையோட பயணித்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று முதலிலேயே மறுத்துவிட்டதா. இதனால தொகுதிகளின் எண்ணிக்கையாவது அதிகம் பெற்றுவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கங்கணம் கட்டி நிற்காங்க. குறைந்தது 35 தொகுதிகளையாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியா இருக்காங்க. ஆனா திமுகவோ மத்தியில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தில் இருப்பதற்கு நாம் தான் காரணம்னு சொல்றாங்களாம். இதனால தொகுதிகளின் எண்ணிக்கையையும் உயர்த்தி தர முடியாது அப்படின்னு கராரா காட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சியால திமுக தலைமைக்கு தலைவலி இப்படி என்றால் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என்று ஒருமித்த குரல்ல கோஷம் எழுப்பி வருவதால அது மற்றொரு பக்க தலைவலியாகவும் இருக்குது. இப்படி இரட்டை தலைவலிகள சிக்கி தவிக்கும் திமுக, தேமுதிக, பாமகவையும் கூட்டணி வளையத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வராங்க. இது போன்ற சூழ்நிலைகளை ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்து விட திமுக திட்டம் வகுத்து வராங்களாம். சென்னை தலைமை செயலகத்துல நேற்று முன்தினம் நடந்த அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்ததும் மூத்த அமைச்சர்கள் சிலர் முதலமைச்சர் MK ஸ்டாலினை தனியா சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி நம் கூட்டணியில இருப்பதால் தான் மத்தியில் ஆளும் பாஜக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மூலமா நமக்கு குடைச்சல் கொடுக்குது. காங்கிரஸ் கட்சியை கைவிட்டுட்டா நம் மீதான அழுத்தம் குறையும்னு சொல்றாங்களாம். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் நாம கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியே அனுப்பக்கூடாது, அவர்களாகவே சென்றால் விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினா அவர்களுக்கு கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகள் மிச்சப்படும். அதை கூட்டணியில புதிதா சேரும் கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு அடம்பிடிக்கும் கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்தால் எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடும்னு திமுக தலைமை நினைக்கிறாங்க. இதன் மூலமா ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்துவிட முடியும்னு திமுக தலைமை நம்புறாங்களாம். இனி அடுத்த கட்ட தேர்தல் நேர அரசியல்ல நகர்வு எப்படி இருக்கு என்பதை பொறுத்து தான் பார்க்கணும்.